ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட ஹவிஷாமன் ஃபன் கிரியேட்டிவ் சேனலில் என்ன பார்க்க போனால் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மேஜிக் ட்ரிக் பார்க்க போகிறோம். இந்த மேஜிக் ட்ரிக் நீங்கள் செய்ய உங்களுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா பேப்பர், கலர் பென்சில், ஸ்கேல், சிசர், டேப். இதை வச்சு நம்மளால் ஒரு சூப்பரான மேஜிக் ட்ரிக்கை செஞ்சிடும். இப்போ அது எப்படி வேலை செய்ய நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த பேப்பர் ஒயிட் கலர் இருக்கு, இப்போ அப்படியே க்ரீன் கலர் மாறிடுச்சு. இப்படி பண்ண மட்டும் அது மாறாது. இங்கே பாருங்க, இப்பயும் மாறிடுச்சு, ஒயிட் கலர் ஆயிடுச்சு. இப்போ க்ரீன், ஒயிட், க்ரீன். ஸோ இது எப்படி ஆச்சு நீங்கள் பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க, எனக்கு தெரியும். பார்க்கலாமா? நீங்கள் இதை பண்ணுறதுக்கு 30 சென்டிமீட்டருக்கு ஒரு பேப்பர் இப்படி கட் பண்ணிக்கோங்க. இங்கே 2 சென்டிமீட்டர், நீளம் வந்து 30 சென்டிமீட்டர். அதில் என்ன பண்ணுங்கன்னா இந்த மிட் பாயிண்ட் 15 சென்டிமீட்டருக்கு இப்படி பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம், இந்த 15 சென்டிமீட்டரில் நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்படி வச்சுருக்கீங்க. இந்த பேப்பரை நடுவில் பாருங்க, நான் வந்து ஒரு லைன் போட்டிருக்கேன், தெரியுதா? இந்த பேப்பர் அது வந்து 15 சென்டிமீட்டர், அதாச்சும் இந்த பேப்பரோட நடுவில் இருக்க பாயிண்ட்டில் நான் அந்த லைன் போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ணால் அந்த லைனை வச்சு நீங்கள் நல்லா மடக்கிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லைன் இருக்குதுல்ல, நீங்கள் பார்த்தா அந்த பென்சில் லைனில் நான் கலர் அடிச்சிருக்கல ஒரு சைடு, இந்த கலர் அடித்த சைடு, இந்த கலர் நீங்கள் வந்து இதில் வந்து முதல்ல கலர் அடிச்சுட்டு மாற்றிங்க. நான் சொல்லும் போது இதில் கலர் அடிக்கும், இப்போ கலர் அடிக்காங்க. அதில் என்ன பண்ணுங்கள், ஒருவேளை நீங்கள் வந்து இந்த மிட் பாயிண்டில் இந்த சைடு எடுத்துங்க. இந்த சைடு 15 சென்டிமீட்டர் இருக்கும், 30ல் பாதி 15 தானே. ஸோ 15 சென்டிமீட்டருக்கு இந்த இடத்துல 5 சென்டிமீட்டராக வந்து நீங்கள் மார்க் பண்ணி இப்படி மடக்கி வச்சுக்கோங்க. ஓகே, நல்லா மடக்கி அந்த மடக்கின அடையாளம் தெரியணும். நான் வந்து பின்னாடி திருப்பி காமிச்சுன்னா அந்த அடையாளம் தெரியுது, பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி மடக்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த சைட்லேயும் 15 சென்டிமீட்டர் தான் இருக்கும், அது இன்னொரு சைட்லேயும் 15 சென்டிமீட்டர் தான். ஏன்னா அந்த 30 சென்டிமீட்டர் 15 + 15 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர் வருது. ஸோ இதே இந்த சைட்லேயும் 5 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் வச்சு இப்படி இந்த 3 வாட்டி மடக்கிக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதில் திரும்ப 15 சென்டிமீட்டர் அதாச்சும் மிட் பாயிண்ட் இந்த இடத்துல கலர் அடிங்க. ஒரு இடம் உங்களுக்கு எந்த இடம் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் கலர் அடிச்சுட்டு அப்படியே நீங்கள் இப்படி திருப்பினீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நீங்கள் கலர் அடிச்சிருக்கீங்க பாருங்க. இந்த இடத்துல கலர் அடிக்காமல் இந்த இடத்துல கலர் அடிச்சிருங்க. ஓகே, என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல நீங்கள் முதல்ல ஃபஸ்ட்டு கலர் அடிச்சிட்டிங்க, திரும்ப அதே இடத்துல கலர் அடிக்குமா, இங்கே கலர் அடிக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கவனமா. இப்போ என்ன பண்ணுங்க, நான் உங்களை மடக்க சொன்னல, அது இப்படி மடக்கி வச்சுக்கோங்க. சொல்கிற மாதிரி மடக்குங்க. ஸோ நீங்கள் பாருங்க, இது இப்படி இருக்கு, தெரியுதா? கிளியராக தெரியுதுல்ல? ஸோ இதை கரெக்டாக மடக்கணும். பாருங்களேன், இப்படி இருக்க இப்படி அந்த மூணு சைடும் மடக்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். இப்போ என்ன பண்ணுங்க, ஒரு டேப் எடுத்துட்டு இந்த மாதிரி குட்டியாக டேப்பு கட் பண்ணி இதோட ஒரு சைடோட எண்டில் டிரான்ஸ்பரண்ட் டேப் தான். அதே மாதிரி இது இந்த இன்னொரு கார்னர் வந்து இதில் வந்து இப்படி வச்சு ஒரு கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி இருந்தாலும் பெண்ட் ஆகணும். ஸோ இப்படி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். பார்த்துக்கோங்க, உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ட்ரிக்கை இதுலேயும் ரிவ்யூ பண்ணியிருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் இப்படி இருக்குதா, இப்போ உங்களுக்கு என்ன கலர் தெரியுது? எல்லோ. இந்த எல்லோ இங்கே பாருங்க, ஆனால் இங்கே மேலே ஒயிட் கலரோ கீழே எல்லோ கலரோ இருக்குல்ல, இப்படி வச்சுன்னா உங்களுக்கு சரியாக தெரியும். பாருங்கள், நான் வந்து அது 3 பார்ட்டாக பண்ணுங்களேன். கீழே இருக்க 3 பார்ட்டில் எல்லோ இருக்கு. ஓகே, அதுதான் உங்களுக்கு இல்யூஷனாக. மேலே இருக்க 3 பார்ட்டில் எல்லோ இருக்கு. ஸோ அதனால தான் அது உங்களுக்கு இல்யூஷனாக, அது வந்து உங்களுக்கு இல்யூஷனாக இப்படி வைக்கும்போது எல்லா சைடும் எல்லோவாக இருக்கு மாதிரி. அப்படி திருப்பிங்கன்னா ஒயிட் வந்து டாப்புக்கு வந்துடும். அதனால கீழே இந்த 3 சைடில் ஒயிட் இருக்கும் பாருங்கள், கீழே இருக்கும் 3 சைடில் ஒயிட் இருக்கும். ஸோ அதனால இது இப்படி நீ இப்படி ரொட்டேட் பண்ண
அந்த டார்க்னஸ் மாறினால கலரும் மாறிக்கிட்டே இருக்கும். புரியுதா? ஸோ இது ரொம்ப ஈஸி. இது மாதிரி தான் இதையும் நான் செஞ்சுருக்கேன். பாருங்கள், கிளிக் ரிவ்யூ. அதுங்க கீழே இருக்க 3 சைடில் க்ரீன், மேலே இருக்க 3 சைடில் ஒயிட். இந்த வச்சு தான் நான் இந்த ட்ரிக்கை செஞ்சேன். ஓகே, நீங்கள் வேறு வீடியோவில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி அவங்க பண்ணியிருப்பாங்க. அதனால் இது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக காட்டியிருக்கேன். இங்கே பாருங்கள், இது ரெண்டுமே ரொம்ப ஈஸியான ட்ரிக். நீங்கள் இதை செஞ்சு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ட்ரை பண்ணிப்பாங்க. ரொம்பவே அவங்க கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க, எப்படி தோணாச்சு. அதே சமயம் இன்னொன்று இல்லை, நீங்கள் நான் பண்ணுற கலர் தான் பண்ணணும், இல்லை உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்படி வச்சா ஒயிட் தெரியுது. நீங்கள் பிடிக்கும் போது அது கரெக்டாக பிடிங்க. இப்படி நீங்கள் ரொட்டேட் பண்ண பார்த்தீங்களா, அந்த எல்லோ கலர்லாம் பின்னாடி பக்கம் போயிடும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒயிட் கலரில் தெரியுது. ஸோ இதை நீங்கள் இந்த மேஜிக் ட்ரிக் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் சொல்லுங்கள். இந்த மேஜிக் ட்ரிக்கை நான் ஈஸியாகவோ இதை ஒரே ஒரு பேப்பர் வச்சு நான் பண்ணியிருக்கேன். இந்த மேஜிக் ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய். மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன்.